ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ ஆட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு நடத்த போகிறோம். அதாவது கோல்டு ஃபிஷ், அதாவது கலர் மீன் போட்டு உப்பு தண்ணியில் என்ன மீன் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கலர் மீனை பார்த்துக்குங்க. ஸோ பாருங்கள், ஸோ கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஒயிட் மோலி இருக்குது, அப்புறம் வாலில் புள்ளி வச்சு ஏதோ ஒரு மஞ்சள் கலர் மீன் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ காசு பண்ணி போடுறோம். ஹேண்ட்லைன் தான். ஹேண்ட்லைனில் இதெல்லாம் பைட்டு போட்டு பிடிக்கிறதெல்லாம் நல்ல சுகம். ஸோ அதனால் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம யூஸ் பண்ணுற லைனை பார்த்திங்கன்னா பென் மெரைனர் ஹை கிரேடு மோனோஃபிலமெண்ட் லைன். ஸோ அதில் 20 LB தான் யூஸ் பண்ண போகிறோம். 20 LB தான். 20 LB 43 mm லைன். ஹுக்கு பார்த்திங்கன்னா 13ஆம் நம்பர் ஹுக்கு, சின்ன ஹுக்கு. வெயிட்டுக்கு சின்ன ஒரு கரைக்கி போட்டிருக்கோம், ஸ்வேல் போட்டிருக்கோம். ஸோ அப்போது மீனை பொறுத்து ஃபஸ்ட்டு காஸ்டிங் போடலாம். ஃபஸ்ட்டு லைன் எல்லாம் எடுத்து விட்டுட்டு மீனை கொடுத்து போடலாம். அடுத்து நம்ம கோல்டு ஃபிஷ். அப்போ ஃபஸ்ட்டு கோல்டு ஃபிஷ் எடுப்போமா? கோல்டு ஃபிஷ் கிடக்கட்டும், நேரம் ஆகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு மீனை பிடிக்கும். நம்ம கையில் வந்திருக்க மற்ற புள்ளி வச்சவன் அப்போ அதுக்கு பொறுத்து எந்தடா ஏண்ணே டே ஒரு சுண்டு கிட்டால் அது கலர் மீன். அப்போது தூண்டில் வாலில் கொடுத்துருக்கோம். கொடுத்து காசு பண்ண போகிறோம். காசு பண்ணி போடுவோமா? எல்லாம் காசு பண்ணி போட்டாச்சு. இனி மீன் அடிக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணும். வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாலிய பள்ளம் பேலை வாலுது. ஹேபே பாருங்க, இது எதில் அடிச்சுன்னா நம்ம கலர் மீன் கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு சின்ன கலர் மீனில் தான் அடிச்சிருக்கு. சைஸை பற்றியலாம். ஸோ இன்னி கலர் மீனை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு செக்கிங் தான், சும்மா யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்ல சைஸ் மீன், சைஸ் பள்ளம் பேலை அடிச்சிருக்கு. ஸோ இனி நம்ம கலர் மீன் யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டில் கொண்டு விட போகிறோம். இனி நம்ம சாலையும் நொத்தோலி நம்மக்கிட்ட இருக்குது, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம பக்கெட்டில் விட்டுறோம். அதுக்கு முன்னாடி சைஸை காமிக்கிறேன் பாருங்கள். அருமையான ஒரு கைக்கு அளவு இருக்கும் பள்ளம்பேலை. நல்ல டேஸ்ட் இருக்க மீன். எங்கள் ஊரில் பள்ளம்பேலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இதை உள்ளே போடுவோம். இங்கிட்டு கொண்டு வேறு லெவல். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இனி கலர் மீன் யூஸ் பண்ணலை. இனி நம்ம நொத்தோலி, அதே ஹுக்கு தான் பட்டலுங்க, அதே 13ஆம் நம்பர் ஹுக்கு தான். இதில் நொத்தோலி போடுவோம். இது பார்த்தீங்களா? நொத்தோலிக்கு யார் எடுக்கான்னு பார்ப்போம். அப்படியே எடுத்து அங்கே போட்டாச்சு. நொத்தோலியில் யார் பிடிக்க போகிறா, யார் வந்து அடிக்க போகிறான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பள்ளம்பேலைன்னு சொல்கிற மீன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவனாக தான் எடுப்பான் கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் கையை. ஒரு பள்ளம் அடிச்சிருக்கான் நொத்தோலியில். பல்லன், சின்ன ஒரு பல்லன் பார்த்துக்கலுங்க. நம்ம ஏற்கனவே பிடிச்ச மீன் தான் கிடக்கு பாருங்கள். ஓடிட்டு தெரியுதா? ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டு தெரியுது. இவனும் ஓடுவான். சாடாத பார்த்துக்கோ. போ. அப்போது நம்ம
இன்றைக்கி சும்மா வேட்டைக்கு வந்து பலனுண்டு. 2 காரை பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஹுக்கை பாருங்கள், சின்ன ஹுக்கு, 2 ஹுக்கு. பைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் யார் பேத்தியாடா பைட்டு பாருங்க. சின்ன நொத்தோலி எடுத்தாச்சா, ஒரு 5 பீஸாக கட் பண்ணும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தூண்டையில் பொறுத்து போட வேண்டியது. ஒரு பீஸ் எடுத்து பொறுக்கணும். அடுத்த ஒரு பீஸ் எடுத்து இன்னொரு தொட்டு காசு பண்ணி போட வேண்டியது. ஸோ அடுத்தது கடிச்சிருக்கு. அதே பல்லம்பேலை தான் பார்த்துக்கலாங்க. ஒழுங்கிட்டான் எடுத்து. சின்ன பழம்பேலை நல்லா உள்ளி மூலம் போட்டு அடிக்கிறதுக்குள்ள சாணங்க எல்லாம். நல்லா அடிபட்டு சரி. அடுத்தது 10 சின்ன கார் இறைச்சியில் காரை மீன். அடுத்தது பாருங்க, பக்கெட் நிறைஞ்சா, பக்கெட் நிறைய வேளாச்சு பாருங்க. மொத்தம் 5 காரை கிடக்கு, 2 பல்லம்பேலை கிடக்கு. വെയിറ്റ് ഇല്ലടാ, ഞാൻ ബാഗ് തേടി ഇറങ്ങി 2 ഉണ്ട കിടന്നു, അതിനെയാണ് എടുത്ത് കെട്ടി വെച്ചിരിക്കുന്നത്. ഫ്രണ്ട്സ്, അടുത്ത ബാക്ക് ടു ബാക്ക് സ്മോൾ GT. back to back
இப்போ இன்னைக்கு காரை வேட்டை. அடுத்தவன் மாட்டிக்கிட்டான். ஒருத்தன். இவனை காப்பத்துக்கு யாரும் இல்லை. பாருங்க சின்ன காரை. ஓ ஸோ அடுத்த பைட்டை போடும். ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு ஒன்று அடிச்சிருக்கு, ஸ்ரீசாந்துக்கு ஒன்று அடிச்சிருக்கு. கூடுறாங்கண்ணே அவன் ஊறி எழுதிட்டு கதில் எடு அதான்டா அங்கனே கூடுறாங்க. ஸ்ரீசாந்துக்கு அடித்தது சின்னது, சேம் சைஸ். ஓகே பாட்சில் எவ்வளோ ஆச்சு? எல்லாம் மறந்துருச்சு, எல்லாம் மர்கையாச்சு. அடுத்து அடிச்சு சவுண்ட் ஆகும். சவுண்டு நம்மளுக்கு ஓகே. எங்கே கிடக்கு? அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சம் சைஸ். எடுத்து விழுங்கியானு என்னத்துக்குள்ளே விழுங்கிய சைஸை பாருங்கள், ஒரு நல்ல சைஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு நல்லா இருட்டி வரனால நம்ம ஃபிஷ்ஷிங்கை ஸ்டாப் பண்ணப்போ நம்ம கிடச்சிருக்க மீனை பாருங்கள், நான் காமிச்சு தரேன். நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்க மீன் காரை ஒத்தின காரை. ஸோ இது வந்து நம்ம கோல்டு ஃபிஷ்ஷில் அடித்தது. கோல்டு ஃபிஷ்ஷில் ஒரு கலர் மீனில் அடித்தது பல்லம்பேலை. ஐயோ ஆசம் உயிரோட தான் இருக்கான். அதுக்கப்புறம் நொத்தோலியில் அடித்தது. இதெல்லாம் 10 நொத்தோலி கொண்டாந்து எத்தனை காரை அடிச்சிருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6
7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 மீன் நெத்தோலிக்கு 18 மீன் அடிச்சிருக்கு. பார்த்துருங்க. பள்ளம் வேலை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதோட வீடியோ முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோ வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஸ்பாட்டு தான், ஸ்பாட்டு பார்த்துருங்க. ஒரு அருமையான ஸ்பாட்டு. மழை வருது, அதுவும் இல்லாமல் டைம் ரொம்ப இருட்டியாச்சு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் இருட்டி, நல்லா இருட்டி வருது. நல்லா ஃபிஷ்ஷிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கொண்டு வந்தது கலர் மீனுக்கு இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு கலர் மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மிச்சம் எல்லாம் கொடுத்துட்டோம். யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, எல்லா மீனையும் கொன்னோன்னு இல்லையா. அடுத்து மீனெல்லாம் கொண்டுட்டான், கலர் மீனெல்லாம் கொண்டுட்டான் இதில் இருக்குது. அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. பை பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.